Hi children, இன்னைக்கு chapter 1 heartsல ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. அது எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம். The first one, two blocks of masses 8 kg and 2 kg respectively lie on a smooth horizontal surface in contact with one another. They are pushed by a horizontally applied force of 15 Newton. Calculate the force exerted on the 2 kg mass. Sums understand பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டு மாஸ் கொடுத்துருக்காங்க 8 kg 2 kg ரெண்டும் ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் வச்சுருக்காங்க. அந்த ரெண்டும் அட்டாச்சாக இருக்குது, கேப் இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்குது. இதில் 15 நியூட்டன் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுறாங்க. அது மேலே நம்ம அப்ளை பண்ணுறப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் 2 kgயும் அதாவது 2 மாஸ் மேலேயும் மொத்தமாக 15 நியூட்டன் அப்ளை பண்ணுறப்போ ஸ்மால் மாஸ் இருக்கிறதுல வந்து எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும், அது மேலே ஆக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கான்செப்ட். இப்போது இதில் என்னென்னா 8 kg மாஸுங்கிறப்போ அதிகமான ஃபோர்ஸ் வேணும். 2 kgங்கிறப்போ என்ன வந்தால் போதும், நமக்கே தெரியும், கம்மியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இந்த இப்போ சம்ம எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன தெரியும், F is equal to ma. ஃபஸ்ட்டு மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். மாஸுங்கிறது வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 8 + 2 10. ஸோ அப்போ என்ன ஆகும், F 15 நியூட்டன் மாஸ் 10 இன்ட்டு ஆக்சிலரேஷன் நமக்கு தெரியாது. இப்போ ஆக்சிலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 15 is equal to 10a வரும். a is equal to 15/10 1.5. ஸோ a is equal to 1.5 m/s². இப்போ ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்குன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து கான்டாக்டில் இருக்கிறதுனால சேம் ஆக்சிலரேஷன் தான் ரெண்டு மாஸ்லேயுமே ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயுமே ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ ஆக்சிலரேஷன் கிடச்சாச்சு. மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து 2 kgன்னு எடுத்துக்கிறோம். அதனோட தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m × a, தட் இஸ் 2 × 1.5 which is equal to 3 Newton. ஸோ ஃபோர்ஸ் ஆன் 2 kg mass is equal to 3 Newton. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? செகண்ட் சம், a heavy truck and bike are moving with the same kinetic energy. If the mass of the truck is 4 times that of the bike, then calculate the ratio of their momenta. Momentum கண்டுபிடிக்கணும். P is equal to mass into velocity. இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் த ட்ரக் வந்து 4 times த மாஸ் ஆஃப் த பைக். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், மாஸ் ஆஃப் த ட்ரக் MTன்னு எடுத்துக்கலாம், மாஸ் ஆஃப் த பைக் MBன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மாஸ் ஆஃப் த ட்ரக் இஸ் ஈக்குவல் டு 4 × MB. அப்போ MT/MB இஸ் ஈக்குவல் டு 4. இது அப்படியே வச்சுக்கோம். அடுத்து என்ன ஆகுது, சேம் கைனட்டிக் எனர்ஜியில் மூவ் ஆகுது. அப்போது கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ட்ரக் இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பைக். கைனட்டிக் எனர்ஜி ஃபார்மில் நமக்கு தெரிஞ்சது தான், 12 mv². So half is equal to mT/VT² mT/VT² which is equal to half into mb/VB². half cancel ஆகும். ஸோ mT/VT² is equal to mb/VB². இப்போது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரே சைடு கொண்டு வரலாம். mT/mb மாஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டும் வெலாசிட்டியை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா mT/mb is equal to VB²/VT². ஸ்கொயர் காமன் டு VB and VT. இது என்ன நமக்கு தெரியும், ஆல்ரெடி mT/mb 4 தெரியும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? இப்போது இந்த VB/VT ² ஈக்குவல் டு 4 அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னு என்ன ஆகும், VB/VT இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஆகும். அந்த mT/mb தான் நம்ம 4 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ VB/VT இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது நம்ம இதை ரெசிப்ரோக்கல் போடு, VT/VB இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 1/t. இப்போ ரேஷியோ ஆஃப் மொமெண்டம் கேட்குறாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் தேர் மொமெண்டா. அப்போ என்ன ஆகும், அதாவது மொமெண்டம் ஆஃப் ட்ரக் பை மொமெண்டம் ஆஃப் பைக் mT/VT/mb/VB இஸ் ஈக்குவல் டு, இது நமக்கு என்ன இல்லை, மாஸ் என்னது mT/mb. mT/mb நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஆல்ரெடி 4 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்தது VT/VB என்னது, half. ஸோ VT/VB half போட்டோம் அப்படின்னு என்ன ஆகும், 4/2 which is equal to 2/1. ஸோ ரேஷியோ ஆஃப் தேர் மொமெண்டம் 2:1. சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். 2 டைம் சம் வீடியோவை கேட்டுட்டு அப்புறம் உட்காந்து சால்வ் பண்ணிப்பார். ஆல் த பெஸ்ட்.